சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2025 பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர். ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த பிஇஓ எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்காக 100% பணி உத்தரவாதத்துடன் ஓராண்டு கால பயிற்சிகளானது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஓராண்டு இந்த ஓராண்டு கால பயிற்சினா என்ன? ஸோ அடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களை தவிர்த்துட்டு பிஇஓ எக்ஸாமுக்கு மட்டும் தயாராகக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தனியாக மொபைல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மொபைல் ஆப்ஸில் தான் என்ன செய்யறோம், அந்த ஓராண்டு கால பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்றைய தகவலாக இந்த ஓராண்டு கால பயிற்சியில் அடுத்த கட்டமாக வெற்றி பெறுவதற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன? பிஇஓ எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னைக்கு ஒரு ஓராண்டு காலம் இருக்குது. இந்த ஓராண்டு காலத்தில் இப்போ இருந்தே நம்ம பயிற்சி எடுக்கிற பட்சத்தில், இந்த ஓராண்டு காலத்தை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்துகிற பட்சத்தில் பிஇஓ எக்ஸாமில் எப்படி வெற்றி பெற முடியும், அதற்கு என்னெல்லாம் செய்யணும், அதுதான் இந்த வீடியோ. ஸோ இறுதி வரை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கங்க. முதல் உங்களுக்கான சிலபஸ், இந்த பிஇஓ எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கான சிலபஸ் என்னங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கம்பல்சரி தெரிந்திருக்கணும். அந்த சிலபஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியலானது உங்களுக்கு தேவை. ஸோ இந்த மெட்டீரியல் என்பது பார்த்தீங்கன்னா யூஜி தரத்தில் இருக்கணும், டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த மெட்டீரியலானது இருக்கணும். ஸோ இந்த மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கொஷின் பேங்க் கம்பல்சரி தேவை. இந்த கொஷின் பேங்கை தவிர்த்து நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ் 5வது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். நம்ம எந்த அளவுக்கு தேர்வுகள் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு தேர்வுகளை பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போது மதிப்பெண்ணானது நம்மளுக்கு அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஸோ இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்ல நம்ம என்ன செய்யறோம், இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 18 தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு அங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலை பயன்படுத்தி அடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாடல் டெஸ்ட்டு, அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்கு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு கொஸ்டின் பேங்க் அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 157 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 167 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல தமிழுக்கான கொஸ்டின் நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 தேர்வுகளுக்கான கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். தமிழ் முடிந்த பிறகு உங்களுக்கு மேக்ஸுக்கான கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பேட்டர்ல ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தமிழ் கொஸ்டினை ஓப்பன் பண்ணி நீங்களே தேர்வு எழுதி ஆன்சரை ஓப்பன் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு எல்லா வழிமுறைகளும் அந்த மொபைல் ஆப்ஸுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம கொடுக்க வேண்டிய ஒன்று மற்றும் பயிற்சி வகுப்பு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிந்த பிறகு பயிற்சி வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதற்கு முன்பாக நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதை தினந்தோறும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். அது போக இன்றைய தகவலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, புதியதாக ஒரு 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது உங்களுக்கு அதில் நம்ம நினைச்சிடறோம் புதுசாக அப்லோட் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 20,000 வினா விடைகளானது உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 20,000 வினாக்களோட சேர்த்து இப்போ ஒரு 10,000 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு குறிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3000 கொஸ்டின் தமிழுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி,
இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் இங்கிலீஷுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஒரு 500 கொஸ்டின் மேக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சயின்ஸுக்கு இனி இன்டெப்தா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிறோம். சயின்ஸ்ல சோசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொஸ்டின், ஒரு 1500 கொஸ்டின் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னியும் கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டினை ஃபுல்லாமே மிக விரைவில் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன், மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஆக மொத்தத்தில் பிஇஓ எக்ஸாம் இருக்கு நான் தயாராகிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஸ்டின் பேங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றி 2026 பணிக்கு செல்வதற்கான வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போக இங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய பகுதியும் அதுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா புக்லெட்டா வேணும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இன்னும் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளாக தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 தொகுதிகள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 5 தொகுதிகளுக்கு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்கு இறுதியில் இந்த 5 தொகுதிக்கான கண்டென்ட்ல ஒவ்வொன்றுக்குமே இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரும் இருக்கும். நீங்கள் இந்த கண்டென்ட்டை படிக்க வேண்டியது, அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிக்கிற வேண்டியது. ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு புக்லெட்டாகவே 18 தொகுதிகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொரியர் மூலம் அனுப்பிடுறோம். இங்கிலீஷை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 2 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு அதில் நான் என்ன செஞ்சுறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். இது இங்கிலீஷுக்கு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 தொகுதிகளானது மேக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோடையே உங்களுக்கு இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 தொகுதிகள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோசியலை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் சோசியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 18 புக்கோட டீட்டெயிலு, அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட், கடைசியில் அதில் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இதுவும் நம்ம என்ன செய்யறோம், அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொஸ்டின் பேங்கோட உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வாய்ப்புள்ள ஆசிரியர்கள் இதையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு மொபைல் ஆப்ஸே போதுங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். பயிற்சி வகுப்பு மட்டும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்றது அந்த குரூப்லேயே கொடுத்துருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்லோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.